doing? I'm doing good. You're watching me on Shiru's Dining. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான். ரொம்ப ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நார்த் இந்தியன்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடேரியன் மெனு இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடிய அந்த ஃப்ளேவர்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷீரூஸ் டைனிங் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ண போகிற எப்பயுமே நம்ம கிச்சனில் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், அப்புறம் பன்னீர், அப்புறம் கார்லிக் க்ளவ்ஸ், ஜிஞ்சர்ஸ், அவ்வளோதான். ஸோ பட்டர் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு ஒரு குயிக்காக காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம ரேண்டம் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க ரஃப்லி சாப்டு ஆனியன்ஸ் வந்து 2 ஆனியன், பிக் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, ஸ்மாலாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணால் போதும். ஆனியன்ஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக சாட்டே ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 4 டொமேட்டோஸ், லார்ஜ் சைஸ் 4 டொமேட்டோஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸோட லெவலை விட டொமேட்டோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் டாமினண்ட்டாக. ஸோ அதுக்காக நான் ஆனியன்ஸ் எடுத்துருக்கிறதுலேருந்து ஒரு டொமேட்டோ வந்து அதிகமாக எடுத்து இதையும் இந்த பட்டரில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 லார்ஜ் சைஸ் ஆனியன் எடுத்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனியன்ஸும் டொமேட்டோஸும் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நான் 4 கார்லிக் க்ளவ்ஸ் எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ண, ஸ்கின் ரிமூவ் பண்ண இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூடயே சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக குக் ஆகிறதுக்காக இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம ஒரு 15 to 20 நம்பர்ஸ் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்யூ நட்ஸ் நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த பியூரியாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா ரிச்சாக க்ரீமியாக பேஸ்ட் நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா ஸ்மாஷியாக குக் ஆகட்டும். இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இதை ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் ஒரு மக்கனி சாஸாக ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நம்ம கேட்டவொடனே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி தர மாதிரி. ஸோ இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை பிளெண்டரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஃபைனாக ஸ்மூத்தாக எந்த ஒரு அன்பிளெண்டட் சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக சூப்பர் பியூரியாக நம்ம இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கணும். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே நமக்கு பிளெண்ட் ஆகாமல் இருக்கக்கூடாது. நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இதுதான் பேஸ், இதுதான் மக்கனி சாஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம சாட்டே பண்ண அதே பேனை ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும், அன்சால்டட் பட்டரும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1 இன்ச் அளவுக்கு பட்டையும் 2 பே லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் இல்லைனா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிகாஸ் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில் கலர் நல்லா கொடுக்கும், பட் ஸ்பைசினஸ் அவ்வளோ இருக்காது. அதனால தான் அது கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஃப்ளேமையும் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சில்லி பவுடர் வந்துட்டு பர்ன்ட் ஆகிடுச்சுன்னா ஹோல் ரெசிபியுமே கொஞ்சம் ஃப்ளேவரே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஏர்லியராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா நம்மளோட பியூரியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் செஞ்சுட்டு இருக்கும்போதே உங்கள் வீடே செம்ம ஒரு பட்டரி, ஒரு கார்லிக்கி ஃப்ளேவரோட செம்ம வாசமாக, செம்ம அரோமாவாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, ஏன் உங்களுக்கே கூட பசிக்கலாம். ஸோ முன்னாடியே நான் ஆர் சப்பாத்தி வாட் எவர் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் ரெசிபி, பட்டர் கார்லிக் நான் ரெசிபி வேணும்னா நம்ம ஷீரூஸ் டைனிங் சேனல்லேயே ரெசிபி இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு 2 ரெசிபியும் சேர்த்தே செஞ்சு அசத்துங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் பிளெண்டரில் மிச்சமான அந்த பேஸ்ட்டையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ரொம்ப திக்காக வேணுமா, ரொம்ப கன்சிஸ்டன்சி எப்படி வேணுங்கிறது நம்ம விருப்பம் தான். நம்ம நான்கே நான் தொட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த ரெசிபிக்கே டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கி கொடுக்குற இன்க்ரீடியன்ட் என்னென்னு இப்போ பார்த்துடலாமா? அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து நல்லா ஹேண்டில் வச்சு க்ரஷ் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதோட ஃப்ளேவர் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் சாப்பிடும்போது தனியாக தெரியும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி இல்லைனா பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக்காக விடுங்க. ஸோ அதோட ரா ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கூட பரவாயில்ல. பட் க்ரீம் சேர்க்கும் போது ரெசிபியே ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகும், நல்லா க்ரீமியாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான பன்னீரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை வந்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது திக்காக நல்லா க்ரீமியாக குக் ஆகணும். குக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சுட்டு ஃப்ரெஷ்லி சாப்டு கோரியாண்டர் லீவ்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட டெலிஷியஸான ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வெஜிடேரியன் பீரியர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் தான். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக நல்லா திக் க்ரீமியாக செம்ம வாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இது நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி, பிகாஸ் இது அவ்வளோ ஃபேட்டியாக க்ரீமியாக டெலிஷியஸாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஒரு நாளைக்கு டயட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஷீரூஸ் டைனிங்கில் வீடியோ வந்திருக்குல்ல, ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான சைட் மெனு உங்கள் பட்டர் கார்லிக் நானோட சேர்த்து சாப்பிடும்போது இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் கார்லிக் நானும் செஞ்சுருந்தேன். ரெண்டுத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்குன்னு சொல்கிறதா இல்லை கார்லிக் நான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக அதோட ரெசிபியும் வந்துகிட்டே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரெண்டுத்தையுமே போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி உங்கள் வீட்லையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஷீரூஸ் டைனிங்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சீக்கிரமாக ரெசிபி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். You're watching me on Shiru's Dining, your fooding destiny. Bye guys.